பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணிதத்தில 9வது பாட அலகான திணிவு என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அப்ப நாங்கள் சென்ற வகுப்பில படிச்ச விஷயங்களை ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடரலாம். திணிவு பற்றி நாங்கள் சென்ற வகுப்பில திணிவை அளக்கக்கூடிய அலகான மெட்ரிக் தொன் என்கிற அலகை பற்றி நாங்கள் நாங்கள் ஏற்கனவே தரம் 6 தரம் 7ல நாங்கள் திணிவு பற்றி படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே கிலோகிராம், கிராம், மில்லிகிராம் இவ்வாறான அலகுகளை திணிவை அளப்பதற்காக பயன்படுத்தின நாங்கள் இந்த வருஷத்துல இப்போ தரம் 8ல திணிவை அளக்கிறதுக்காக மெட்ரிக் தொன் என்கிற ஒரு அலகை பயன்படுத்துற மாதிரி படிச்சுட்டு வாரோம். இந்த மெட்ரிக் தொன் என்பது டி என்னும் குறியீட்டினால் குறிக்கப்படுகிறது. இந்த மெட்ரிக் தொன் என்னும் அலகானது பெரிய அளவிலான திணிவுகளை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த லொரி பொருட்கள் ஏற்றப்பட்ட லொரியினுடைய திணிவு அந்த மாதிரியான பெரிய அளவிலான திணிவுகளை அளக்கிறதுக்காக நாங்கள் இந்த மெட்ரிக் தொன்னை பயன்படுத்துகிறோம். மெட்ரிக் தொன்னானது டி என்னும் குறியீட்டினால் குறித்து காட்டப்படுகிறது. அடுத்ததாக இந்த மெட்ரிக் தொன்னுக்கும் கிலோகிராமுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்த நாங்கள் ஒரு மெட்ரிக் தொன் சமன் 1000 கிலோகிராம் ஆகும். ஒரு மெட்ரிக் தொன் 1000 கிலோகிராமுக்கு சமனாகும். இதை வச்சுக்கொண்டு மெட்ரிக் தொன்னில தரப்பட்ட திணிவுகளை கிலோகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல பெருக்குவோம். அதே போல கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை மெட்ரிக் தொன்னுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல வகுத்தனங்கள் இவ்வாறான கேள்வியெல்லாம் செய்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வகுப்பில் இந்த மெட்ரிக் தொன் மற்றும் கிலோகிராம் ஆகியவற்றால் தரப்பட்ட திணிவுகளை எவ்வாறு பெருக்கிறது, எவ்வாறு வகுக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். அதாவது மெட்ரிக் தொன், கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட திணிவுகளை பெருக்குதல். மெட்ரிக் தொன், மெட்ரிக் தொன், கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட திணிவுகளை பெருக்குதல். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் வகுத்தல் பார்க்கலாம். இப்ப திணிவுகளை பெருக்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே திணிவுகளை பெருக்கி இருக்கிறத ஞாபகப்படுத்தி பார்க்க வேணும். அப்ப கிலோகிராம், கிராமில் தரப்பட்ட திணிவுகளை நாங்கள் என்ன மாதிரி பெருக்குவோம்? அதாவது உதாரணமாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு சமைப்பதற்காக 1 கிலோ 250 கிராம் அரிசி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு சமைப்பதற்காக 1 கிலோகிராம் 250 கிராம் திணிவுள்ள அரிசியானது பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இவ்வாறாக அந்த குடும்பத்திற்கு சமைப்பதற்காக 3 நாட்களுக்கு தேவையான அரிசியினுடைய திணிவை காண வேணும். அப்படி என்ன நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியினுடைய அளவு 1 கிலோ 250 கிராம். அப்ப 3 நாளைக்கு எவ்வளவு அரிசி தேவைப்படும்? நாங்கள் என்ன செய்வோம்? இவ்வாறான இடங்கள்ல தான் இந்த திணிவை நாங்கள் பெருக்குவோம்.
நாங்கள் இப்போ கிலோவை 1 கிலோ 250 கிராம் இந்த திணிவினை நாங்கள் மூன்றால பெருக்க போறோம். என்னென்ன பெருக்குவோம்? நாங்கள் ரெண்டு முறைகள்ல பெருக்கலாம். முதலாவதாக தனித்தனியா எழுதிட்டு நாங்கள் பெருக்குவோம். அது ஒரு முறை. 1 கிலோ கிலோவில 1 கிலோகிராம், 1 கிலோ கிராமில 250 கிராம். ஆகவே கிலோவில ஒன்றும் கிராமில 250 எழுதுவோம். அடுத்ததாக இத மூன்றால பெருக்குவோம். 3 5 15 மீதி 1 2 6 750 கிராமில் வந்துடும். 1 பெருக்கணும் நீங்கடா 3. ஆகவே அந்த குடும்பத்திற்கு 3 நாட்களுக்கு தேவையான அரிசியினுடைய திணிவு என்னவாக இருக்கும்? 3 கிலோ 750 கிராம். 3 கிலோ 750 கிராம் தேவையானதாக இருக்கும். இது ஒரு முறை. இன்னொரு முறையில நாங்கள் என்ன மாதிரி பெருக்குவோம்? இந்த தரப்பட்ட இந்த 1 கிலோகிராம் 250 கிராம் என்பதை நாங்கள் முழுக்க கிராமில் மாற்றலாம். 1 கிலோவுக்கு 1000 கிராம். 1 கிலோ சமன் 1000 கிராமிற்கு சமனானது 1 கிலோ. அதோட 250 கிராம கூட்டினோம்னா மொத்தமாக 1250 கிராம் இருக்கும். 1 கிலோ 250 கிராமில மொத்தமாக 1250 கிராம் இருக்கும். இனி என்ன செய்யலாம்? இரண்டாவது முறையில நாங்கள் பெருக்கிறதுக்கு இந்த 1250 கிராம 3ஆல பெருக்குவோம். 1250 கிராம 3ஆல பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 0 15 1 7 3 எவ்வளவு வருது? 3700 கிராம மாற்றி பெருக்கிறோம். 3750 கிராம். இப்போ 3750 கிராம் அப்படி என்றால் அதுக்குள்ள 3 கிலோ 750 கிராம்கள் இருக்கும். அப்படித்தானே இதை நாங்கள் பிரிச்சோம்டா 3000 கிராம் சக 750 கிராம் அண்டு பிரிக்கலாம். 3000 கிராம் என்றால் 3 கிலோ 750 கிராம் என்று நாங்கள் எழுதலாம். அப்ப பெருக்குவதற்காக நாங்கள் 2 முறைகளை பயன்படுத்துகிறோம். முதலாவது முறை அந்த தரப்பட்ட திணிவுகளை தனி இருக்கிறது ஒரு முறை. இன்னொன்று அந்த தரப்பட்ட திணிவுகளில் அந்த அளவுகள்ல சிறிய அலகுக்கு மாற்றின பிறகு நாங்கள் பெருக்கிறது. 3750 கிராம் என்றும் நீங்கள் கிராமிலையும் விட கொடுக்கலாம். கேட்டால் மட்டும் கிலோவிலையும் கிராமிலையும் விடையை தருகள் என்று கேட்டால் மட்டும் நீங்கள் இதுவரை செய்தாக்கானும். இல்லாட்டி 1 கிலோ 250 கிராம 1250 கிராம மாற்றி 1250 கிராம 3ஆல பெருக்கி 3750 கிராம் என்று நாங்கள் விடை கொடுக்கலாம். ஆகவே பெருக்கும் போது இந்த தெளிவுகளை பெருக்கும் போது நாங்கள் 2 முறைகளை கையாளுறோம். இதே மாதிரி தான் நாங்கள் இந்த மெட்ரிக் டன் கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட தெளிவுகளை பெருக்க போறோம். முதலாவதாக நாங்கள் மெட்ரிக் டன் கிலோகிராமில் தரப்பட்ட ஒரு தெளிவை பெருக்குவோம். 2 தொன் 400 கிலோகிராம். 2 தொன் 400 கிலோகிராம் என்பதனை நாங்கள் 7ஆல பெருக்குவோம். மெட்ரிக் டன் கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட தெளிவுகளை பெருக்க போறோம். அப்ப 7ஆல பெருக்கிறதுக்கு நாங்கள் 2 முறைகளை
இப்படியும் செய்யலாம். முதலான அலகுகளாக எழுதி பெருக்குவோம். கிலோகிராம் 400 கிலோகிராம், அப்ப கிலோகிராம்ல 400 போடுவோம். 7ஆல பெருக்க போறோம். 7ஆல பெருக்கினோம்டா 0, 7ஐயும் 0ஐயும் பெருக்கினோம்டா 0, 4ஐயும் 7ஐயும் பெருக்கினோம்டா 28. ஆகவே 400ஐயும் 400 கிலோகிராமையும் 400 கிலோகிராம 7ஆல பெருக்கும் போது 2800 கிலோகிராம் எங்களுக்கு கிடைக்குது. ஆகவே நாங்கள் இதுல 2800 கிலோகிராம அப்படியே போட மாட்டோம். 2800 கிலோகிராம தொன் தனியா கிலோகிராம் தனியா வார மாதிரி எழுதுவோம். 2800 கிலோகிராமில் 2000 கிலோகிராம நாங்கள் 2 தொன்னாக எழுத முடியும். ஆகவே இதை பிரித்து எழுதுவோம். 2000 கிலோகிராம் சக 800 கிலோகிராம் 1000 கிலோகிராம் ஒரு தொன்னுக்கு, ஒரு மெட்ரிக் தொன்னுக்கு சமனாகும். ஆகவே இதுக்கு பதிலாக நாங்கள் 2 மெட்ரிக் தொன்னும் 800 கிலோகிராமும் 2800 கிலோகிராமில் 2 மெட்ரிக் தொன்னும் 800 கிலோகிராமும் இருக்குது. ஆகவே நாங்கள் 800 கிலோகிராம மட்டும் இங்க போடுவோம். இந்த 2 தொன்னை அப்படியே வச்சிருப்போம். 2ஐயும் 7ஐயும் பெருக்குங்கோ 14. 14ஓட 2 கூட்டினோம்டா 16. ஆகவே 2 தொன் 400 கிலோகிராம் என்பதனை நாங்கள் 7ஆல பெருக்கும் போது என்ன கிடைக்குது? 16 மெட்ரிக் தொன் 800 கிலோகிராம் என்கிற தெளிவானது விடையாக கிடைக்குது. என்ன செய்த நாங்கள் தரப்பட்ட திணிவுகளை தனித்தனியான அலகுகளாக எழுதி நாங்கள் அந்த முழு எண் 7ஆல பெருக்கிறோம். 400ஐயும் 7ஐயும் பெருக்கும் போது 2800 கிலோகிராம். நாங்கள் 2800 கிலோகிராம், அதாவது 1000க்கு குறைவான கிலோகிராம மட்டும்தான் நாங்கள் இங்கு எழுதுவோம். 1000ஐ விட தாண்டிட்டா 1000 கிலோகிராம ஒரு தொன்னாக, ஒரு மெட்ரிக் தொன்னாக நாங்கள் அங்கால கொண்டு போயிடுவோம். ஆகவே 2800 கிலோகிராமில் 2 மெட்ரிக் தொன்னும் 800 கிலோ, மீதி 2 மெட்ரிக் தொன்னும் அப்படியே வச்சிருக்கிறோம். 2ஐயும் 7ஐயும் பெருக்குங்க 14 மெட்ரிக் தொன். 2 மெட்ரிக் தொன்னு 7ஆல பெருக்கும் போது 14 மெட்ரிக் தொன். இதோட 2 கூட்டுங்கோ 16. ஆகவே 16 மெட்ரிக் தொன் 800 கிலோகிராம் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்குது. அப்ப இதே மாதிரியான கேள்விகள் நாங்கள் இனி செய்யலாம். அடுத்ததாக அடுத்தது பாருங்க கேள்வி. மோட்டார் கார் ஒன்றின் திணிவு மோட்டார் கார் ஒன்றின் திணிவு ஒரு தொன் 450 கிலோகிராம் ஆகும். மோட்டார் கார் ஒன்றின் திணிவு 1 மெட்ரிக் தொன் 450 கிலோகிராம் ஆகும். இவ்வாறான 8 மோட்டார் கார்களின் திணிவை காண்க. இவ்வாறான 8 மோட்டார் கார்களின் திணிவை காண்க. பிள்ளைகள், இந்த மெட்ரிக் தொன், கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட திணிவுகளை பெருக்கும் போது
உங்களுக்கு இப்படியான கேள்விகள் வரலாம். மோட்டார் கார் ஒன்றின் திணிவு 1 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம் ஆகும். இவ்வாறான 8 மோட்டார் கார்களின் திணிவை காண்க. சில நேரம் கேள்வி வரும், திணிவை மெட்ரிக் தொன்னில் தருக அப்படி என்றும் கேள்வி வரலாம். இவ்வாறான 8 மோட்டார் கார்களின் திணிவை நாங்கள் காண போறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும், இங்க பெருக்க வேணும் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு செய்ய. ஒன்றை தந்துட்டு 8 கேட்கிறாங்க. ஒரு காரினுடைய திணிவை தந்துட்டு 8 கார்களினுடைய திணிவு என்னவாக இருக்கும் ரெண்டு கேட்கிறாங்க. அப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்ய வேணும், பெருக்க வேணும். 1 மெட்ரிக் டன் 450 கிலோகிராமை நாங்கள் 8ஆல பெருக்குவோம். அதற்காக கிலோ மெட்ரிக் டன் கிலோகிராம் தனித்தனியாக எழுதுவோம். 1 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம். 1 மெட்ரிக் டன் 450 கிலோகிராம். மெட்ரிக் தொன்னில் 1 கிலோகிராமில் 450 எழுதுறோம். இதை நாங்கள் 8ஆல பெருக்க போறோம். 8ஆல பெருக்குவோம். பூஜ்ஜியத்தை மட்டும் பெருக்கணும்னா 0 8 40. ஆகவே மீதி 4 இருக்கும். 4 8 32 32 4 36. ஆகவே என்ன வருது எங்களுக்கு, 3600 கிலோகிராம் என்று வருது. நாங்கள் 1000 கிலோகிராமுக்கு உட்பட்டதாக இருந்தால்தான் அப்படியே இங்கே எழுதுவோம். 3600 என்று வந்தால் நாங்கள் 3600 அப்படியே எழுதக்கூடாது. என்ன செய்வோம், 3600 கிலோகிராமில் 3600 கிலோகிராமில் எத்தனை தொன்னும் எவ்வளவு தொன்னும் எவ்வளவு மெட்ரிக் தொன்னும் எவ்வளவு கிலோகிராமும் இருக்குன்னு பார்க்க வேணும். 3000 சக 600 பிரிக்கலாம். 3000 கிலோகிராம் என்றா 3 மெட்ரிக் டன் 600 கிலோகிராம். ஆகவே 3600 கிலோகிராமில் 3 மெட்ரிக் டன்னும் 600 கிலோகிராமும் இருக்குது. ஆகவே நாங்கள் இங்கே 600 கிலோகிராம மட்டும் எழுதிட்டு 3 மெட்ரிக் டன்னை அப்படியே வச்சிருப்போம். 1ஓட 8 பெருக்கும்போ 8, 1 மெட்ரிக் டன்னோட 8 பெருக்கும் போது 8 மெட்ரிக் டன்கள். ஆகவே இந்த 8 மெட்ரிக் டன்னோட இங்கே ஏற்கனவே இருக்கிற 3 மெட்ரிக் டன்னா கூட்டுவோம். அப்ப 11 மெட்ரிக் டன் விடையாக என்ன கிடைக்குது, 11 மெட்ரிக் டன் 600 கிலோகிராம் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்குது. இவ்வாறான 8 மோட்டார் கார்களில் என்ன மாதிரி இருக்கும், 11 மெட்ரிக் டன் 600 கிலோகிராமாக இருக்கும். அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக அப்ப எவ்வாறு இந்த திணிவுகளை மெட்ரிக் டன் கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை எவ்வாறு பெருக்கிறதுன்னு பார்த்த நாங்கள். இனி நாங்கள் இந்த மெட்ரிக் டன் கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட திணிவுகளை வகுத்தல் திணிவுகளை எவ்வாறு வகுக்கிறதுன்னு பார்ப்போம். மெட்ரிக் டன் கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட திணிவுகளை வகுத்தல். திணிவுகளின் வகுத்தல். திணிவுகள் இந்த மெட்ரிக் டன் கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட திணிவுகளை முதலாவது கூட்டின நாங்கள், அடுத்ததாக கழிச்ச நாங்கள், அடுத்தது பெருக்கல், இறுதியாக வகுத்தல். அப்ப வகுத்தலும் நாங்கள் இதே மாதிரி பெருக்கல் செய்யற மாதிரியே செய்யலாம். எல்லா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் 4லையும் 2 முறைகள் இருக்குது.
ஒன்று அந்த தனித்தனியாக அந்த அலகுகள் எழுதி அவற்றை பெருக்கிறது, அவற்றை வகுக்கிறது, அல்லது மொத்தமாக ஏதாவது ஒரு அலகுக்கு மாற்றிட்டு நாங்கள் பெருக்கிறது வகுக்கிறது. அப்ப நாங்கள் பெருக்கல் செய்த மாதிரியே நாங்கள் வகுத்தலும் செய்யலாம். ஒரு வகுத்தல் கேள்வி என்று பார்ப்போம். முதலாவதாக 5 மெட்ரிக் டன் 400 கிலோகிராம் என்பதனை நாங்கள் 4 என்கிற முழு எண்ணால வகுக்க போறோம். 5 மெட்ரிக் டன் 400 கிலோகிராம 4 வகுக்க போறோம். இதுக்கு உங்களுக்கு 2 முறைகள் இருக்குது. முதலாவது முறை மெட்ரிக் டன் கிலோகிராம தனித்தனியாக எழுதி வகுக்கிறது. இரண்டாவது இவற்றை ஒரே அலகுக்கு மாற்றின பிறகு வகுக்கிறது. நாங்கள் என்ன செய்வோம், 4ஆல தரப்பட்ட இந்த திணிவை வகுக்கிறதுக்காக மெட்ரிக் டன் தனியா கிலோகிராம் தனியா எழுதி கொள்ளுவோம். மெட்ரிக் டன்னில் 5 மெட்ரிக் டன், கிலோகிராமில் 400 எழுதுவோம். நாங்கள் இதை 4ஆல வகுக்க போறோம். நான்கால வகுப்பும் முதலாவது பாருங்கோ. முதலாவதாக இந்த 5ஆல வகுத்தல் அப்படித்தான் நாங்கள் ஆரம்பிப்போம். தொன்னில தரப்பட்ட அளவுகளை இங்கேயும், கிலோகிராம்ல தரப்பட்ட அளவுகளை இங்கேயும் எழுதி இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் 5 4ஆல வகுப்போம். 5ல 4 ஒரு தடவை, 4 4, மீதி 1 ஒரு தொன். ஒரு தொன்னா நாங்கள் இந்த ஒரு தொன்னை அப்படியே கிலோகிராமுக்கு கொண்டு வரோம். ஒரு தொன் எத்தனை கிலோகிராமுக்கு சமனானது? 1000 கிலோகிராமுக்கு சமனானது. ஒரு தொன் 1000 கிலோகிராமுக்கு சமனானது. அடுத்ததாக இங்க 1000, இங்க ஒரு 400 கிராம் இருக்குது. ஆகவே மொத்தம் 1000 ஒரு தொன் 1000 கிலோகிராமாக வந்திருக்குது. இங்க ஏற்கனவே 400 கிலோகிராம் இருக்குது. ஆகவே மொத்தமாக 1400 கிலோகிராம் இருக்குது. இனி நாங்கள் 1400 4ஆல வகுப்போம். 1ல 4 அடங்காது. 14ல 4 3 தடவை, 3 தர 4 12, மீதி 2 இருக்கும். அடுத்த சைவர இறக்குவோம். 20 4ஆல வகுத்தோம்டா 5 சைவர். மீதி அடுத்த சைவரை இறக்கும் போது சைவரை வந்துட்டு அப்ப இறுதியாக ஒரு சைவர் இருக்கு. அந்த சைவரை நாங்கள் மேலே எழுதுவோம். ஆகவே 5 தொன் 400 கிலோகிராம் என்கிற திணிவை 4ஆல வகுக்கும் பொழுது என்ன கிடைக்குது? ஒரு மெட்ரிக் டன் 350 கிலோகிராம் என்பது விடையாக கிடைக்குது. நாங்கள் 2 முறைகள்ல செய்து பார்க்கலாம். முதலாவது முறை தனித்தனியாக எழுதி வகுத்திருக்கிறோம். 5 4ஆல வகுக்கும் போது 4 4, மீதியாக ஒரு தொன். இது தொன், இது கிலோகிராம். அப்ப 5 4 கழிக்கும் போது ஒரு மெட்ரிக் டன் கிடைக்குது. ஒரு மெட்ரிக் டன்னை நாங்கள் இனி இதுல வச்சு கொண்டு ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே கிலோகிராமுக்கு கொண்டு போவோம். ஒரு மெட்ரிக் டன்ல 1000 கிலோகிராம் இருக்குது. ஆகவே இங்க இருந்து ஒரு 1000 கிலோகிராம். ஏற்கனவே 400 கிலோகிராம் இருக்கு. மொத்தமாக 1400 கிலோகிராம 4ஆல் வகுக்கும் போது என்ன கிடைக்குது? 350 கிலோகிராம். இதை நாங்கள் இன்னொரு வழியில இந்த தொன்னிலையும் கிலோகிராமிலையும் தரப்பட்ட பிணிவுகளை நாங்கள் கிலோகிராமுக்கு மாற்றுவோம். மாற்றியும் செய்யலாம். 5 தொன் 400 கிலோகிராம் 5 தொன் ஒரு தொன் 1000 கிலோகிராமுக்கு சமனானது. ஆகவே 5 மெட்ரிக் தொன் இருக்குது. அப்ப 5 மெட்ரிக் தொன் 5000 கிலோகிராமிற்கு சமனானது. ஆகவே 5 தொன்னுக்கு பதிலாக 5000 கிலோகிராம். இங்க ஏற்கனவே 400 கிலோகிராம் இருக்குது. மொத்தமாக 5400 கிலோகிராம் என்று
நாங்கள் கிலோகிராமுக்கு மாற்றிட்டோம். மெட்ரிக் டன்னிலையும் கிலோகிராமிலையும் தரப்பட்ட திணிவை கிலோகிராமுக்கு நாங்கள் மாற்றின பிறகு 4ஆல் வகுக்க போறோம். 5400 4ஆல் வகுப்போம். முதல் 5 4ஆல் வகுப்போம். 4 4 மீதி 1. அடுத்ததாக 4 இறக்குவோம். 14 14 4 3 தடவை 12 12 மீதி 2. அடுத்ததாக ஒரு பூஜ்ஜியத்தை இறக்குவோம். 20 20ல் 4 5 தடவை 5 20 சைபர். ஒரு சைவரை இறக்கிட்டோம். ஒரு சைவர் மீதியாக இருக்குது. ஆகவே மீதியாக இருக்கிற சைவரை நாங்கள் மேலே கொண்டு போகலாம். ஆகவே 5400 கிலோகிராம 4ஆல் வகுக்கும் போது என்ன கிடைக்குது? 1350 கிராம். 1350 கிராம் நாங்கள் என்னென்று எழுதலாம்? 1 கிலோகிராம் 350 கிராம் என்றும் எழுத முடியும். 1 கிலோகிராம் என்றால் 1000 கிராம். 1000 கிராமோட 350 கிராமுக்கு மீனிங் என்றால் 1350 கிராம். அப்ப திணிவை மெட்ரிக் டன் கிலோகிராமில் தரப்பட்ட திணிவுகளை நாங்கள் வகுக்கும் போது இந்த 2 முறைகள்ல ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி செய்ய முடியும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இத அடுத்ததாக தரவாக தரப்பட்ட ஒரு வகுத்தல் கேள்வி வந்து நாங்கள் செய்யலாம். அடுத்த கேள்வி நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். 8 மெட்ரிக் டன் 950 கிலோகிராம் திணிவுள்ள அரிசியை 5 லொரிகளில் சமனாக ஏற்றும் பொழுது ஒரு லொரியில் ஏற்றப்பட்ட அரிசியின் திணிவை காண்க. 8 மெட்ரிக் டன் 950 கிலோகிராம் திணிவுள்ள அரிசியை 5 லொரிகளில் ஏற்றும் போது 5 லொரிகளில் சமனாக ஏற்றும் போது சமனாக ஏற்றப்பட்ட அரிசியின் திணிவை காண்க. ஒரு லொரியில் இந்த கேள்வி நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இப்படித்தான் கேள்விகள் எங்களுக்கு வரும். ஒரு தரவு மாதிரி தந்துட்டு ஒரு கேள்வி வரும். வகுத்தல் அல்லது பெருக்கல் அல்லது கூட்டல் அல்லது கழித்தல். 8 மெட்ரிக் டன் 950 கிலோகிராம் ஐந்து லொரிகள்ல இவ்வளவு துணிவுள்ள அரிசிய ஏற்றுறாங்க. ஏற்றும் போது ஒரு லொரியில் ஏற்றப்பட்ட அரிசியின் திணிவை காண்க. இவ்வாறு இந்த 8 மெட்ரிக் டன் 950 கிலோகிராம்
அரிசியை 5 லோரிகளில் சமனாக ஏற்ற வேண்டும். சமனாக ஏற்றுறது, சமனாக பிரிக்கிறது, சமனாக பங்கிடுறது, இவ்வாறான சொற்கள் வந்தா நாங்கள் என்ன செய்வோம்? அங்க வகுத்தல் நாங்கள் பயன்படுத்த வேணும். 5 லோரிகள்ல சமனாக பிரிக்க வேணும். ஆகவே ஒரு லொரியில ஏற்றப்பட்ட அரிசியின் திணிவை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 8 மெட்ரிக் டன் 950 கிலோகிராம் அரிசியினை, திணிவுள்ள அரிசியினை நாங்கள் 5ஆல வகுக்கும் போது ஒரு லொரியில் ஏற்றப்பட்ட அரிசியின் திணிவை நாங்கள் காண முடியும். ஆகவே 5ஆல வகுக்கும் போது நாங்கள் 2 முறைகளை பயன்படுத்தி செய்யலாம். நாங்கள் இதுக்காக செய்யறதுக்கு 2வது முறையை பயன்படுத்துவோம். 2வது முறை என்ன பார்த்த? நாங்கள் இந்த ரெண்டு அலகுலையும் தரப்பட்ட திணிவை நாங்கள் ஒரே அலகுக்கு மாற்றுவோம். 8 மெட்ரிக் டன் 950 கிலோகிராம் நாங்கள் என்ன செய்யறோம்? கிலோகிராமுக்கு மாற்றுவோம். 8 மெட்ரிக் டன்னில் எத்தனை கிலோகிராம் இருக்குது? 1 மெட்ரிக் டன் 1000 கிலோகிராமிற்கு சமனாகும். ஆகவே 8 மெட்ரிக் டன் 8000 கிலோகிராமுக்கு சமனாகும். அப்ப இது 8000 கிலோகிராம். இங்க ஒரு 950 கிலோகிராம் இருக்குது. ஆகவே மொத்தமாக நாங்கள் என்ன செய்தா 8950 கிலோகிராம் என கிலோகிராமுக்கு நாங்கள் மாற்றின பிறகு கேள்வியை செய்யலாம். 8950 கிலோகிராமிற்கு இந்த திணிவானது சமனாகும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம்? 8950 5ஆல வகுப்போம். 8950 5ஆல வகுப்போம். முதலாவது 8ல 5 எத்தனை முறை? ஒரு முறை. 1 5, மீதி 3. அடுத்ததாக 9 இறக்குவோம். 39ல 5 7 தடவை. 7 5 35, மீதி 4. அடுத்ததாக 5 இறக்குவோம். 45. 45ல 5 எத்தனை தடவை? 9 தடவை. 9 5 45. 45ல இருந்து 45 கழிச்சோம்னா 0. ஆகவே 5 வரை இறக்கிட்டோம். இன்னொரு 0 இறக்கப்படாமல் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? 0த்தை மேல எழுதுவோம். அப்ப 8 மெட்ரிக் டன் 950 கிலோகிராம் ஆனது 8950 கிலோகிராமுக்கு சமனாகும். ஆகவே நாங்கள் 8950 கிலோகிராம 5ஆல வகுக்கிறோம். வகுக்கும் போது 1790 கிலோகிராம் வருது எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்வோம்? 1790 கிலோகிராம தொன்னுலையும் கிலோகிராமிலையும் எழுதுவோம். மெட்ரிக் டன்னாகவும் மெட்ரிக் டன்னிலையும் கிலோகிராமிலையும் எழுதுவோம். நம்ம மெட்ரிக் டன்னிலையும் கிலோகிராமிலையும் எழுதும் போது என்ன செய்வோம்? 1000 வார மாதிரி நாங்கள் பிரிச்சு எழுதுவோம். 1000 மடங்குகள் வார மாதிரி இந்த கிலோகிராம்ல தரப்பட்ட திணிவுகளை நாங்கள் பிரிச்சு எழுதலாம். 1790 கிலோகிராம 1000 கிலோகிராம் 1790 1790. 1790 கிலோகிராம் 1000 கிலோகிராம் சக 790 கிலோகிராம். இனி எங்களுக்கு என்ன தெரியும்? 1000 கிலோகிராம் ஆனது ஒரு தொன்னிற்கு சமனானது. ஆகவே ஒரு மெட்ரிக் டன் சக 790 கிலோகிராம். அப்ப இத ரெண்டையும் சேர்த்து இறுதியாக நாங்கள் விடை எழுதுவோம். ஒரு மெட்ரிக் டன் 790 கிலோகிராம் என்பது விடையாகும். அதாவது 8 மெட்ரிக் டன் 950 கிலோகிராம் திணிவுள்ள அரிசியை 5 லொரிகளில் சமனாக ஏற்றும் போது ஒரு லொரியில் ஏற்றப்படக்கூடிய அரிசியின் திணிவு என்னவாக இருக்கும்? ஒரு மெட்ரிக் டன் 790 கிலோகிராமாக இருக்கும், அல்லது 1790 கிலோகிராமாக இருக்கும்.
என்று நாங்கள் விடை எழுதலாம். மெட்ரிக் தொன்னிலையும் கிலோகிராமிலையும் மெட்ரிக் தொன் கிலோகிராமில் தருகின்ற நாங்கள் எப்படி எழுதுவோம், இல்லாட்டி 1790 கிலோகிராம் என்று நாங்கள் விடை எழுத முடியும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இப்ப நாங்கள் இதுவரை இந்த திணிவு என்கிற பாட அலகுல மெட்ரிக் டன் கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட திணிவுகளின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆகியவற்றை நாங்கள் பார்த்து நாங்கள் இதோட எங்களுக்கு திணிவு என்கிற பாட அலகானது நிறைவுக்கு வருது. நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த இந்த சுட்டிகள் என்பதை நாங்கள் ஒருக்கா பார்க்கலாம். எனவே இதோட நாங்கள் இந்த திணிவு என்கிற பாடலானது நிறைவுக்கு வருது. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கிற நேரத்துல இந்த சுட்டிகள் என்கிற பாடத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம சுட்டிகள் அப்படி என்றா என்ன, நாங்கள் தரம் 6லையும் படிச்சிருக்கிறோம், தரம் 7லையும் படிச்சிருக்கிறோம். சுட்டிகள் என்கிற பாடத்துல நாங்கள் பிரதானமாக படிக்கிறது என்னது, சுட்டி குறிப்பீடு. சுட்டி குறிப்பீட்டுல எழுதுவோம். அதாவது இப்ப உதாரணமாக 4ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம். அதாவது 4 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் 5 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 4 தர 4 தர 4 தர 4 தர 4 4ஆனது 5 தடவைகள் பெருக்கப்படுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஓர் எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த சுட்டி குறிப்பீட்டினை பயன்படுத்துகிறோம். எவ்வாறு பயன்படுத்துவோம், இந்த பெருக்கத்துல பாருங்கோ, 4ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 4ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது, 4 1 2 3 4 5 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே என்ன செய்வோம், 4 எழுதிட்டு 4க்கு மேல வலது பக்கமாக 4ஐ விட சிறிய அளவில் நாங்கள் 5 எழுதுவோம். 4ஆனது மீண்டும் மீண்டும் 5 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே 4 எழுதிட்டு 4க்கு மேல் பக்கமாக இப்படி எழுதக்கூடாது, 4க்கு நேரா மேல் எழுதக்கூடாது. இப்படி 4க்கு மேற்பக்கமாக வலது பக்கத்துல இந்த 4ஐ விட சிறிய அளவில் நாங்கள் 5 எழுதி காட்டுவோம். நாங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த வடிவத்துக்கு தான் என்ன பெயர், சுட்டி குறிப்பீடு. சுட்டி குறிப்பீட்டுல நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த 4ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒரு எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவற்றை சுருக்கமாக சுட்டி குறிப்பீட்டில் எழுதுகிறோம்.
சுட்டி குறிப்பீட்டுல எழுதிட்டோம். இதை நாங்கள் என்னென்று வாசிப்போம். 4 பலு என்னென்று இந்த சுட்டி குறிப்பிட்டு நாங்கள் என்னென்று வாசிக்கிறது. 4 பலு 5 உண்டு நாங்கள் சொற்களில விவரிச்சு காட்டுவோம். இதுல 4க்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? 4 அடி என்று சொல்லுவோம். 5 சுத்தி அல்லது வலு என்று சொல்லுவோம். நாங்கள் எழுதி இருக்கக்கூடிய இந்த சுட்டி குறிப்பிட்ட என்னென்னு வாசிக்கிறது. 4 பலு 5 பலு என்று வாசிக்கிறது இல்ல, 4 பலு என்று வாசிப்போம். இந்த 4 பலு இந்த சுட்டி குறிப்பீட்டுல நாங்கள் 4 அடி என்று சொல்லுவோம். 5 சுத்தி அல்லது வலு என்று சொல்லுவோம். இவ்வாறு ஒரு அடியும் அடியில ஒரு எண்ணும் சுட்டியில ஒரு எண்ணும் சேர்ந்து வார மாதிரியான எழுதக்கூடிய இந்த வடிவத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சுட்டி குறிப்பீடு என்று சொல்லுவோம். சுட்டி குறிப்பீட்டை நாங்கள் எப்ப பயன்படுத்துவோம்? ஒரு எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய இவ்வாறான சந்தர்ப்பங்கள். ஒரு எண்ணை மீண்டும் மீண்டும் பெருக்கி கொண்டு 10 முறை பெருக்கி கொண்டு போற வேண்டாம். அது நாங்கள் இவ்வாறு எழுதுறத காட்டிலும் இது இலகுவானதாக இருக்கும். சுருக்கமாக நாங்கள் இந்த வடிவத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு எண் மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் அந்த பெருக்கத்தை நாங்கள் இலகுவாக குறியீட்டில் எழுதி காட்டுவதற்காக சுட்டி குறிப்பீட்டை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக இந்த சுட்டி குறிப்பீட்டுல பெருக்கமாக எவ்வாறு விரித்து எழுதுறது. இப்ப ஒரு சுட்டி குறிப்பீட்டுல எழுதப்பட்ட ஒரு கோவையை நாங்கள் எவ்வாறு பெருக்கமாக விரித்து எழுதுறது என்று பார்ப்போம். 6 பலு இருக்கு என்னென்ன வாசிப்போம். இது ஒரு சுட்டி குறிப்பீட்டில் எழுதப்பட்டிருக்குது. 6 பலு இதை நாங்கள் எவ்வாறு பெருக்கமாக விரித்து எழுதுவது? 6 என்பது அடியாகும், 3 என்பது வலுவாகும். ஆகவே நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ள வேணும்? 6 என்கிற எண்ணானது மீண்டும் மீண்டும் 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. நாங்கள் அப்ப இதை என்னண்டு பெருக்கமாக விரித்து எழுதுவோம். 6 தர 6 தர 6. 6ஆனது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 6ஆனது 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே 6 கீழே போட்டுட்டு ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 3 சுட்டியாக மேலே எழுதுவோம். அதே போல ஒரு எண்ணில வார சுட்டி குறிப்பிட்ட நாங்கள் இவ்வாறு எழுதிட்டோம். அடுத்த பாருங்க 2 பி கனம் Q வர்க்கம். இந்த கோவையை நாங்கள் அவ்வாறு சுட்டி குறிப்பீட்டில் எழுதுறது. 2 பி கனம் பியினுடைய 3 பலு Qவினுடைய 2 பலு. அப்ப 2 தனிய பெருக்கமாக எவ்வாறு நாங்கள் விரித்து எழுதுவது? 2 வந்து தனியா இருக்குதுண்டா வலுவில் 1 இருக்கிறதாக நாங்கள் நினைச்சு கொள்ள வேணும். ஆகவே 2 ஒரு தடவை இருக்குது. அடுத்தது பியினுடைய 3 பலு. பி எத்தனை தடவைகள் வந்திருக்க வேணும்? 3 தடவைகள் வந்திருக்க வேணும். பியினுடைய 3 பலு. பி 3 தடவைகள் மீண்டும் மீண்டும் பெருக்கப்பட்டா பியினுடைய 3 பலு. அடுத்தது Qவினுடைய 2 பலு. Q ஆனது மீண்டும் மீண்டும் 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே தரப்பட்ட இந்த கோவையை நாங்கள் பெருக்கமாக எவ்வாறு விரிச்சு எழுதுவோம்? 2 தனியாக இருக்குது. தனியாக ஒரு இலக்கம் இருந்ததுண்டா அதனுடைய சுட்டியில 1 இருக்கும். ஆகவே ஒரு முறை 2ஆனது ஒரு முறை பெருக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முறை வந்திருக்குது. பி ஆனது பியினுடைய 3 பலு. பி ஆனது 3 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்கிறது. Qவினுடைய 2 பலு. Q ஆனது 2 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் இடையில பெருக்கல் தான் இருக்கும். ஒரு அட்சரத்துக்கும் அட்சரத்துக்கும் இடையில பெருக்கல் கூட்டல் கழித்தல் வகுத்தல் எதுவுமே வராட்டி 2 அட்சரங்களுக்கு இடையில என்ன அடையாளம் இருக்கும்? பெருக்கல். அதே மாதிரி ஒரு எண்ணுக்கும் ஒரு அட்சரத்துக்கும் இடையிலையும் சும்மா ஒரு 3 ஏ இருக்குதுண்டா ஒரு எண்ணும் ஒரு அட்சரமும் சேர்ந்து வார மாதிரி இருக்குதுண்டா
ரெண்டுக்கும் இடையில அடையாளமாக பெருக்கல் இருக்குது. ஆகவே நாங்கள் இவற்றை பெருக்கமாக இவ்வாறு விரித்து எழுதுவோம் பிள்ளைகள். ஆகவே நாங்கள் இன்றைக்கு திணிவு படித்த நாங்கள் அதோட இந்த சுட்டிகள் கொஞ்சம் தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.